ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஹியரிங் மார்ச் 17 அன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டீப்பான ஒரு ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு எதுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ, அதான் மார்ச் 17 ஹியரிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ ஏன்னா இந்த வாரத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஹியரிங்காக இருக்கும். ஸோ அது நிறையா ரிசர்ச் பண்ணதில் சில அட்வான்டேஜ் இருக்குதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் டெலிகிராமில் வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணுமா என்னன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து வேணும்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். மறக்காமல் சேனல் 2K Tech தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். இதுக்கப்புறம் ஸோ ஒரு பேனுக்கு அப்புறம் ஒரு 7 மாதம் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணி. அதுக்கு நிறைய தடைகள் இருந்துச்சு. இப்போ அந்த தடைகள்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே கிளியர். ஸோ அதனால் வந்து நான் கண்டினியூவாக வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதேமாதிரி டெலிகிராம்லேயே வந்து லாஸ்ட்டில் வரக்கூடிய டாஸ்க் லைனை பிக்சரை போட்டு பிள்ளைங்களை வந்து என்னுடைய பெஸ்ட் 2 டீம்ஸுமே நான் கொடுத்துட்ருக்கேன். அதேமாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னாடி கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சேனல் லிங்க்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேனுக்கு அப்புறம் வந்து பெருசாக சேனல் வந்து ஆக்டிவாக கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் எப்போதுமே ஆக்டிவாக தான் இருக்கும் சேனல். அதே மாதிரி என்ன கேட்கணுன்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, தெளிவாக கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி டவுட்ஸ் எதுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K Tech. வெல்கம் டு. ஸோ அந்த ஹியரிங்கோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ்ன்றதை பார்த்துடலாம். அந்த டியூஸ்டே அட்வான்டேஜ். அது செவ்வாய்க்கிழமை ஹியரிங் வச்சா நல்ல ரிசல்ட் வருமானு கேட்காதீங்க. ஸோ அது அப்படி கிடையாது. அந்த கோர்ட் ரூல்ஸ் படி மண்டே அண்ட் ஃப்ரைடேஸில் வந்து ஃப்ரெஷ் கேசஸையும் குயிக் ஹியரிங்ஸையுமே எடுப்பாங்களாம். அதாவது புது கேசஸையும் சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய, சின்ன வேமாய் முடியக்கூடிய ஹியரிங்ஸ் இருக்கக்கூடிய கேஸ் தான் எடுப்பாங்களாம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் டிஸ்போசல், அதாவது கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கேசஸையும், ரொம்ப நாளான கேசஸையும், அதே மாதிரி அந்த கேஸை எடுத்தால் இது ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், ஏன் அந்த நாள் ஃபுல்லாக கூட போகக்கூடிய ஒரு பெரிய பெரிய கேஸஸை வந்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். அதுதான் வந்து இந்த ஹியரிங்க்கான ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். ஸோ இதை பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஒரு ஃபைனல் டிஸ்போசலாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏன் ஹியரிங் எடுக்கவே இல்லை, 2025 தான் வந்து கடைசியாக ஹியரிங் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2026 ஒரு ஹியரிங் கூட அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கு காரணம், அதுக்கு ரீசன், அஃபிஷியல் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவம்பர் மாதம் கடைசியாக நடந்த ஹியரிங்கில் 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய கமிட்டி தான் வந்து இதை ஹியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பெரிய மேட்டராக இருக்குது, இதில் வந்து ஸ்டேட் பவர், சென்ட்ரல் பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எப்படி முழுமையாக வந்து இந்த பவரை யூஸ் பண்ணலாம், எங்களுக்கு பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கேசஸ், இந்த ஆப்ஸ், கேமிங் ஆப்ஸ் மாதிரிலாம் நிறைய ஜிஎஸ்டி கேஸ் இருக்குது அது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் விஸ் சென்ட்ரல் பவர், அப்புறம் இப்போ இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்கச்சக்கமான கேஸஸ் இதுக்குள்ளேயே ஹிடனாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா கேஸையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பைன் பண்ணி 3 ஜட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டிக்கு மாற்றி விட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு நவம்பரில் கடைசியாக ஹியரிங் நடந்தப்போ. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜட்ஜஸோட அஃபிஷியல் ரீசன் இந்த ஹியரிங் வராமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து பெரிய கேஸு. ஸோ எங்களுக்கு இது ஆர்குமெண்ட் கேட்குறதுக்கு ரொம்ப மணி நேரமோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடையாது, மற்ற கேஸை வந்து பிஸியாக இருக்கனால இது எங்களால் கேட்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டைம்ஸை வந்து ஹியரிங் தள்ளி தள்ளி போட்டே போயிட்டாங்க. அதனால தான் கேட்கல. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் ரீசன். ஸோ அஃபிஷியல் ரீசன் மட்டும் தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அதுக்கு மேலே வந்து அவங்கவுங்க திங்க் பண்ணிக்கிறது. ஸோ பின்னாடி என்ன வேணால் ரீசன் இருக்கலாம். பட் அஃபிஷியல் ரீசன் அவங்க சொன்னது வந்து, இது வந்து பெரிய கேஸு, எங்களுக்கு வந்து மோர் டைம் வேணும், அதனால தான் ஃப்ரீ டே பார்த்து தள்ளி போட்டே இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 2வது ப்ளஸ் பாயிண்ட். அதாவது 3 ஜட்ஜுக்கு மாற்றிருக்காங்க, எல்லா கேஸையுமே வந்து கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம், நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ஹியரிங் இருக்கா இல்லையான்றது வந்து மண்டே நைட்டு 7 மணி வரைக்கும் நம்ம அவங்க லிஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து மண்டே செவ்வாய்க்கிழமை ஹியரிங் இருக்கா இல்லையான்றதை மண்டே நைட்டே வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் யூடியூப்பில் லைவ் போடுறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹியரிங் மறுபடியும் ஏன் முக்கியமாகுது அப்படின்னா, இது வந்து மார்ச் 17, மார்ச் 28 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐபிஎல் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் கிரிக்கெட். அப்போ வரைக்கும், அதாவது இந்த 4 நாளில் வந்து இந்த ஹியரிங் எடுக்கலை அப்படின்னா, மறுபடியும் தள்ளி போட்டாங்க, ஐபிஎலுக்கு மேலே டைம் போயிடுச்சு அப்படின்னா, ஃபேண்டசி வரதுக்கான ஒரு பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிரும், கேள்விக்குறியாயிரும். ஏன்னா வந்து ஐபிஎல் டைமில் இப்போ இருக்கிறத விட ஆப்ஸ் வந்து புதுசாக இல்லீகல் ஆப்ஸ் வரும். யூசர்ஸ் வந்து ஒரு பல மடங்கு இன்னுமே அதிகரிப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதையுமே இவங்க வந்து கண்டுக்காமல் நாங்கள் வந்துட்டு பேன் போட்டது
பேன் பண்ணது தான். ஸோ வந்து நாங்கள் ரெகுலேட்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த அஃபிஷியல் ஆப்ஸான Dream11, My11 சர்க்கிளில் இருக்கக்கூடிய பெய்ட் கான்டெஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் இந்த கேஸுன்றது. ஏன்னா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆகும், எத்தனை மாதம் ஆகுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து இந்த பவர்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட் லீக் வரதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது டிசிஷன் எடுக்கிறாங்களா, இது டிசிஷன் வருதான்றதை முடிவு பண்ணுறது தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹியரிங் மட்டும் நடந்துச்சு. அதாவது ஹியரிங் வந்து தள்ளி போடுறாங்க, அப்படி இல்லாட்டி டைமில் நாளைக்குமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த வாரம் ஒரு ஹியரிங் மட்டும் அரேஞ்ச் பண்ணி எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, இப்போ வந்து கேமிங் கம்பெனிஸ்க்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்குது. என்னன்னா, அவங்க என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வைப்பாங்கன்னா, இப்போ பேன் பண்ணனால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கும் யூஸ் கிடையாது, யூசர்ஸ்க்கும் சேஃப் கிடையாது. அதிகமாக இப்போ பேன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கேம்லிங்காக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், யூசர்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கான். ஸோ எல்லா இல்லீகல் ஆப்ஸுமே ஓடிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நானுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கம் ஆப் பற்றி. அதில் பல 1000 லீக், கிராண்ட் லீக்லாம் வந்து இருக்குது. அதாவது அந்த ஸ்பாட்டை சொல்கிறேன். அது எல்லாமே ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. அது உண்மையாக பாட்டா இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. மேபி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்க இஷ்டத்துக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒரு ஏஐ வச்சு ட்ரீம்11ஓட ஆடை வச்சேவும் அப்படியே வந்து காப்பி அடித்து சூப்பராக வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே ஹியூமன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணேன். ஒரு சிலர் எனக்கு பேங்க்கில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகின்னு போட்டிருந்தீங்க. ஒருத்தர் வந்து இல்லை எனக்கு ஒர்க் ஆகுது, எனக்கு வந்துருச்சுன்னு போட்டிருக்கீங்க. ஸோ இதில் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இல்லீகல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன வேணால் ஆகலாம், உத்தரவாதம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஆர்குமெண்ட்ஸில் எடுத்து வைப்பாங்க கேமிங் கம்பெனிஸு. ஸோ ஹியரிங் மட்டும் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். அதுவும் பாசிட்டிவ் ரிசல்ட்டாகவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட். இதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 6-7 மாதம் தள்ளி போனதே ஒரு பெட்டர் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அப்போவே வேகமாக கேஸை முடிச்சிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக போயிருக்கலாம். ஏன்னா குறைஞ்சிருச்சு, பிளேயர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு, நாங்கள் நினச்சது நடந்துருச்சுன்னு நினச்சிருப்பாங்க. பட் இப்போ பண்ணுறதுனால எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கேம்லிங்காக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து கேம்ஸாக இருக்கட்டும், கிரிக்கெட் கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால அது வந்துட்டு இப்போ நமக்கு கேமிங் கம்பெனிஸ்க்கு சாதகமாக அமையும். அது ஒரு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸ்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஆல்ரெடி 7 மாதம் ஆச்சு, எல்லாமே ஜாப்ஸ் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. பல ஆப்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குலாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ்ன்றது ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்து முடிஞ்சனால இந்த ஸ்டேன்ற மேட்ரு வந்து இங்கே வராது. இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு தான். ஒன்று பேன் இஸ் அ பேன். ஸோ பேன் வந்து இது நல்ல ரூல்ஸ் தான், கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து ரெகுலேட் பண்ணி, நீங்களே எடுத்து ரெகுலேட் பண்ணி இதை வந்து ப்ராப்பராக எல்லாமே 18+ ஆகும். கேவிஎஸ்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் இன்னும் சில அமௌண்ட்டு ரூல்ஸ்லாம் போட்டு வெளியில் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி நடந்து ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு டைம் கேட்டு அப்படியாச்சும் வந்து வரணும். அப்போனா தான் வந்து ஐபிஎல்லில் வந்து நமக்கு வந்து இந்த கேம்லிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். இல்லீகல் கேம்லிங், இல்லீகல் ஆப்ஸ் எல்லாமே குறையதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹியரிங். இதை எடுக்கணும். ஸோ அவங்க எடுப்பாங்கன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து சில அட்வான்டேஜ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.